இப்போ வந்து குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி தள்ளி போட்டுட்டு வரக்கூடிய ரிப்பர்கஷன் வரணும். ஐயோ எல்லாம் போச்சு, இனிமேல் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அடுத்த நாள் அதே தான் எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணிடவே கூடாது, இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருது பார்த்தீங்களா, இவங்ககிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கு, இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு பைக்கை வேகமாக ஓட்டும் போதெல்லாம் தோணும் நம்ம இது பண்ணவே கூடாது, காலையில் எழுந்துடணும் அப்படின்னு நினைப்போம். அடுத்த நாள் திரும்பியும் அதே தான் பண்ணுவாங்க. ஹோம் மேக்கரே இருக்கட்டும், சாம்பாரை பண்ண போகிறேன், சூப்பராக பண்ண போகிறேன், பிரியாணி சூப்பராக பண்ண போகிறேன்னு ஒரு 10 யூடியூப் வீடியோ பார்ப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நோட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கடைசியில் சாப்பாடு டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு சிலர் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும். ஒரு விஷயத்தை நான் செய்ய போதே அதில் தோல்வி விட்டுருணும், அதனால் அது எவ்வளோ தூரம் போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஏன்னா வந்து எனக்கு தோல்வியே சந்திக்க முடியாது, அதை நான் வந்து ஃபேஸ் பண்ண வேணாம். இட் கிவ்ஸ் மீ சென்ஸ் ஆஃப் ஷேம் அண்ட் ஹியூமிலியேஷன். ஸோ அது எனக்கு வேணவே வேணாம், அது எப்போ நான் சந்திக்கிறேனோ அப்போ சந்திச்சுக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளி போடுறேன். அங்கே தான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். பர்ஃபெக்ட் மாமா நான் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் குழந்தைக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும், என்னை எல்லாரும் வந்து தவறே சொல்லிடக்கூடாது என்னுடைய மதர்ஹுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஃபெக்ஷன்ஸை போய் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சில சின்னதாக ஆரம்பிங்க. எடுத்த உடனே நான் அப்படியே 45 நிமிஷம் ஜிம் போகிறேன்னு ஆரம்பிக்காமல் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் போகிறேங்க அப்படி தோணும். பயங்கரமாக 1 hour ஒர்க் அவுட் பண்ணலாம் தோணும். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, திரும்பி வந்துடுங்க. ஏன்னா அன்றைக்கி பண்ணிங்கன்னா 2 நாள் டயர்டில் மொத்தமாக போக மாட்டேங்குது. சரி, இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்கெலாம் போயிட்டேன்னா வெளிலே வர முடியாது. இப்போ நானும் நினச்சாலும் வெளில வர முடியாது. அதுக்கு தான் பெட்டர் ஆஃபீஸ் டைம்னா பிக் நோ, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிக்கோங்க. யாரும் பார்க்காம வந்து பெரிய சாமியாராக இருக்க வேண்டாம். லைக் யூ ஹேவ் டு ஹேவ் சம் மோர் டைம். அந்த டைமில் உட்காந்து எல்லாத்தையும் பாருங்கள். விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டாக பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது தான். காலையில் அலாரம் அடிக்கும் போது இது ஆரம்பிக்கும், ஒரு 5 நிமிஷம் தூங்கலான்னு. அப்படியே அன்னைக்கு நாளில் இருக்க எல்லா வேலைக்கும் நம்ம அதையே சொல்லுவோம். அப்படியே சொல்லி பழகிட்டோம் இவ்வளோ வருஷமா. ஹேபிட் எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஸோ இந்த ஹேபிட் தான் நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன், போஸ்ட்போனிங் அப்படின்லாம் நம்ம சொல்கிறது. ஸோ வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிற மாதிரி. ஏதோ நாள் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து எதனால் அப்படி தள்ளி போடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ தள்ளி போடுறதுக்கும் நிறைய காரணம் இருக்கலாம். நினைக்கிறேன் சோம்பேறித்தனம் மட்டும் தான் இருக்க முடியும், வேறு என்ன இருக்க முடியும். காலையிலே ஒரு அலாரம் வைக்கிறோம், ஒரு 5 நிமிஷம். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு ஹேபிட்டுங்கிறது உருவாயிடுச்சுன்னா அது தொடர்ந்து அதே மாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ அது ஒரு ஹேபிட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா அதுக்கு பின்னாடி ஒரு சில உளவியல் காரணங்களும் இருக்கலாம். ஏன் நம்ம தள்ளி போடுறோம் அப்படிங்கிறதுக்கு. ஒரு சில பேர் எல்லா காரியத்தையும் கடைசி நிமிஷத்தில் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஒரு இதே இருக்கும். எதை கேட்டாலும் இப்போ நீங்கள் கல்லூரி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஏன் பள்ளி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஹேபிட் இப்போ வரைக்குமே மேனேஜர் கிட்ட அசைன்மெண்ட்ஸும் அப்படி தான் பண்ணுவான். ஸோ அந்த காலத்துலேருந்து லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறது, எக்ஸாமை லாஸ்ட் மினிட்ல முடிக்கிறது, இன்றைக்கி பார்த்தாலும் லேட்டாக வர்றது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ஹேபிச்சுவல் பர்சனாலிட்டி டைப்ஸ் இதெல்லாம். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி வந்து ஏன் இப்படி உருவானா அப்படிங்கிறதுக்கும் வந்து சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சிலரை பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு 1/2 hour முன்னாடி எல்லாம் முடிச்சிருவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க எல்லாம். அது ஒரு அது வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப்புன்னு சொல்லுவோம் நம்ம சைக்காலஜியில். ஒரு பர்சனாலிட்டி டைப்ஸில் 2 டைப் இருக்குது. பட் ஏன் இந்த ஒரு பர்சனாலிட்டி உருவாகுது, இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா. அவங்களுக்கு இதனால் என்ன ஆகுதுங்கிறத முதல்ல யோசிக்கணும். அந்த நேரம் அவன் யோசிப்பான், இப்போ வந்து குடிகார பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி தள்ளி போட்டுட்டு வரக்கூடிய ரிப்பர்கஷன் வரணும். ஐயோ எல்லாம் போச்சு, இனிமேல் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அடுத்த நாள் அதே தான் எக்ஸாக்டாக பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணிடவே கூடாது, இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் வருது பார்த்தீங்களா, இவங்ககிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்கு, இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு பைக்கை வேகமாக ஓட்டும் போதெல்லாம் தோணும் நம்ம இது பண்ணவே கூடாது, காலையில் எழுந்துடணும் அப்படின்னு நினைப்போம். அடுத்த நாள் திரும்பியும் அதே தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பழக்கம். அந்த பழக்கம் ஏன் உருவாச்சுன்றதுக்கு உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, போஸ்ட்போன்மெண்ட்டுக்கு பின்னாடி வந்து சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, அந்த த்ரில் சீக்கிங் ஹேபிட்டும் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல பண்ணும்போது அவங்களுக்கு அட்ரினலின் ரஷ் வரும். ஒரு 5 minutes இருக்கும்போது கடகடன்னு அவங்களுக்கு எங்கேருந்தோ அந்த பவர் வந்துடும் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. இதே இது இவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் உட்காந்து மெதுவாக முடிக்கணுமா, இவ்வளோ டைம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் அவங்களுக்கு வந்துடும். அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு உடம்புல ஒரு இருக்கக்கூடியது ஒரு பழக்கம் தான். லைக் அது வந்து நமக்கு ஜென்ரலாகவே நம்ம மைண்டு வந்து கம்ஃபர்ட் சீக் பண்ணும், ஒரு ஜாலியாக இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஸோ எனி டைம் வி கேன் ஸ்லிப் இன் டு தட் லேசி பிஹேவியருக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வந்து சில பேர் ஏன் தள்ளி போடுறாங்க, இந்த முக்கியமாக இந்த மேனேஜர் கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட்ஸையோ இல்லைனா இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கொடுக்குறது ப்ரெசன்டேஷன்ஸு ஏன் அவங்க தள்ளி போடுறாங்கன்னா பர்ஃபெக்ஷனிசம் பார்ப்பாங்க.
பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது கேள்விப்படும் போது நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் சொல்லியிருக்காரு பர்ஃபெக்ஷனிசம். பட் பர்ஃபெக்ஷனிசம் நான் சொல்லுவேன் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் குவாலிட்டி. ஏன்னா பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். நோபடி கேன் பி பர்ஃபெக்ட். யாருமே இங்கே முழுமைவாதின்றது கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் மனிதர்கள்னா தவறு செய்ய தான் செய்வோம். சின்ன சின்ன பிழைகள் நிலவுக்கே கலங்க இருக்கும்போது மனிதர்கள்கிட்ட மிஸ்டேக்ஸ்ன்றது வந்து காமன். இப்போ பென்சில் ஏன் இரேசர் இருக்குன்னா வி கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது காமன் தான். பட் இந்த பூரணத்தன்மை உடையவங்க, இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கிறவங்க வந்து நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதும்பாங்க. அவங்களுக்கு சிறு வயதுலேருந்து இந்த பிரச்சனை வந்திருக்கும். சின்ன தப்பு பண்ணோடனே அம்மா அடிக்கிறது திட்டுறது, இந்த மாதிரி ஏன் நீட்டாக எழுதலனோடனே அடிச்சு எழுதுவாங்க சில பேர். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க வளர்ந்து பெருசானதுக்கப்புறமும் அந்த பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணணும் என்ன பண்ணோம், ஒரு விஷயத்துக்கு நிறைய சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க விஷயங்களை. இது இப்போ எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன், நான் பக்காவாக பண்ணுறேன்னு சொல்லி பக்காவாக பண்ணுறவங்க எல்லாரும் லேட்டாக தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹோம் மேக்கரே இருக்கட்டும், சாம்பாரை பண்ண போகிறேன், சூப்பராக பண்ண போகிறேன், பிரியாணி சூப்பராக பண்ண போகிறேன்னு ஒரு 10 யூடியூப் வீடியோ பார்ப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நோட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கடைசியில் சாப்பாடு டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்க அந்த விஷயத்தை. அந்த பூரணத்தை, அந்த பர்ஃபெக்ஷனிசம் இஸ் அ ப்ராப்ளம். சில பேர்லாம் எடுத்த போது தான் ஆரம்பிச்சிருவாங்க அழகாக செய்கிறதுக்கு, அவங்க கரெக்டாக முடிச்சிடுவாங்க. இந்த பர்ஃபெக்ஷனிசம் வந்து இஸ் ஆல்சோ மேஜர் ரீசன் பிஹைண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிசம் இதை பார்த்துட்டு இருந்த நிறைய பேருக்கு வந்து நம்ம ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் ஒருவேளை நம்ம பர்ஃபெக்ஷனிஸ்டான்னு யோசிக்கணும். இன்னொரு சிலர் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கும். ஒரு விஷயத்தை நான் செய்ய போதே அதில் தோல்வி விட்டுருணும், அதனால் அது எவ்வளோ தூரம் போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஏன்னா வந்து எனக்கு தோல்வியை சந்திக்க முடியாது. யாருக்கு தான் அங்கே தோல்வியை சந்திக்க பிடிக்கும்? எனக்கும் பிடிக்காது. ஸோ அதை நான் சந்திக்கும் போது ஒரு தோல்விங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு உணர்வு. அதை நான் வந்து ஃபேஸ் பண்ண வேணாம். இட் கிவ்ஸ் மீ சென்ஸ் ஆஃப் ஷேம் அண்ட் ஹியூமிலியேஷன். ஸோ அது எனக்கு வேணவே வேணாம். அது எப்போ நான் சந்திக்கிறேனோ அப்போ சந்திச்சுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை தள்ளி போடுறேன். இப்போ ஒரு கார் டிரைவிங் கிளாஸ் போகணும், இல்லைனா ஒரு லைசன்ஸ் எடுக்க நீங்கள் போகணும் அப்படின்ற போதே சில பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு முக்கியமான விஷயங்களே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு யார்ட்டையாவது பேசணும் அப்படின்ற போது அதையும் தள்ளி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுலலாம் அவங்களுக்கு சங்கடம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ சில பேர் சோஷியல் ஸ்கில்ஸ் ப்ராப்ளம், சோஷியல் ஆன்சைட்டி இருக்கும், இப்போ சமூக ரீதியான பதற்றம் இருக்கும். அதனால் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு யார்ட்டையாவது புது மனிதர்களை பார்க்குறதுக்கு தள்ளி போடுவாங்க. அது ஏன் பார்க்குறாங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் திறனில் ஒரு பயம் இருக்கும். பயம் என்னென்னா நம்மளுடைய டிஃபெக்ட் யாருக்கும் தெரிஞ்சிருமோ, நம்மளை வந்து நம்ம சரியாக பண்ணலன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரும் ஒரு காரணம் இருக்குது நம்ம தள்ளி போடுற விஷயங்களுக்கு. இன்னொரு சில பேர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால், மாணவர்கள் கேட்டகரி எடுத்துட்டோம்னா, அவங்க லாஸ்ட் மினிட்ல ஏன் படிப்பாங்கன்னா, இவ்வளோ நேரம் நீ படித்து உனக்கு வந்து 70 தான் வருதுன்னா உனக்கு அவ்வளோதான் சமத்தினி. இதே இது சில பேர் சொல்லி கேள்விப்பட்டு பார்த்தீங்களா, இவள் லாஸ்ட் மினிட் தாங்க படித்தா, ஆனால் 80 எடுத்துட்டாங்க. அப்போ ஃபுல்லாக படித்தா எவ்வளோ எடுத்திருப்பாங்க. நம்ம முழு திறமை யாருக்குமே தெரியக்கூடாது. இவ்வளோ பண்ணியே இவனுக்கு இவ்வளோ தான், அப்போ அந்த முழு திறமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இவ்வளோ தானா நீன்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்றதுக்காகவும் இவ்வளோ கம்மி டைம்லேயே நீ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அதை செய்கிறவங்களுக்கே தெரியாத இந்த காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த த்ரில் சீக்கிங் மாதிரி அட்ரினல் இந்த மாதிரி ஒரு 4-5 காரணங்களுக்குள்ளே தான் இந்த போஸ்ட்போன்மெண்ட் நடக்குது. இல்லைனா மியர் ஹேபிச்சுவல் பேட்டர்னாகவும் இருக்கலாம், பர்சனாலிட்டி டைப்பாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் இதுதான் நான் சொன்ன மாதிரி நம்மளோட சிந்தனைகள் வந்து நம்மளை முடக்கும். இந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா எனக்கு மூடே இல்லை, டைம் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது கால மேலாண்மைன்னு சொல்லுவோம், டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்து தான் அதை அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் எத்தனை டைம் மேனேஜ்மெண்ட் இது கேளுங்க, யூடியூப் வீடியோ கேளுங்க, இந்த மாதிரி பதிவுகளை பாருங்கள், அவன் மாறவே மாட்டான், அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்க சிந்தனைகள் மாறலையே. அது தட் இஸ் ஆக்சுவலி வித் ஹோல்டிங் ஹிம். அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஹேபிட்டை அது வந்து சஸ்டெயின் பண்ணுது. அதை உடைச்செறிஞ்சால் தான் நீங்கள் வெளியில் வர முடியுங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு அதை தான் நாங்கள் கவுன்சிலிங்கில் பண்ணுவோம். யாருக்குள்ள என்ன ஒரு சிந்தனை அவனை தடுக்குதுன்றதை பார்த்து அதை சரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிஹேவியரல் சேஞ்ச் வரும். பிஹேவியர் சும்மா மாற்ற முடியாது, சிந்தனைகளை மாற்றாமல் செயல்பாடுகளை மாற்ற முடியாது. என்னதான் அருமையாக இருக்கும் டிப்ஸ் எல்லாம் கேட்கும்போது, போமரோட பிரின்சிபல்னு சொல்கிறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் சார்ட்டுன்னு சொல்கிறாங்க, எல்லாமே எடுத்து கேட்டு வச்சுட்டு இன்றைக்கி பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், திரும்பியும் அதே பழைய ஹேபிட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் நிறையா இருக்கா. இதை உணர்ந்தவங்க அடுத்தது இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லிமிட்டிங் யூ. இந்த நான் கொடுத்த காரணங்களில் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுக்கு அடுத்தது நீங்கள் கால மேலாண்மை டிப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக வெளியில் வந்துடலாம். மேம் இதில் சில கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இந்த டைமுக்கு அதை பண்ணுறது இல்லை பர்ஃபெக்டாக இருக்கிறது வந்துட்டு நீங்கள் அது ஒரு நல்ல ஹேபிட் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கிறதுங்கிறது ஒழுக்கத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா தானே நமக்கு சொல்லித்தராங்க. பர்ஃபெக்டாக இருக்கிறது ஒழுக்கமாக, அதுதான் தவறான புரிதல்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், நீ வந்து பர்ஃபெக்ட் மாம், அந்த மாதிரி நீ பர்ஃபெக்டான குழந்தையா இருக்கணும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு. சரி, நீ இப்படி இருந்தால் தான் நீ கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சின்ன வயசுலேருந்தே நம்ம மனசில் இந்த பர்ஃபெக்ஷன்ஸை ஏற்ற போது தட் ஐ எம் நாட் குட். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பூர்ணத்தன்மை இருக்க முடியாது. எங்கெல்லாமே நம்ம வந்து முழுமைத்தன்மை இல்லாமல் இருப்போம் ஒரு சில நேரத்தில். அப்போ முழுமைத்தன்மை இல்லாத போது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அங்கே தான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்.
அப்பா நான் என்ன பர்ஃபெக்ட் டாக்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வந்து பர்ஃபெக்ட் மாமா நான் இருக்கணும்னு இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் குழந்தைக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும், என்னை எல்லாரும் வந்து தவறே சொல்லிடக்கூடாது என்னுடைய மதர்ஹுட்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்ஃபெக்ஷனிசம் போய் தான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகுது. அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு பி பர்ஃபெக்ட். இந்த மாம் கேட்டகரி நான் பண்ணுவேன், வேலையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்லி பேர்ன் அவுட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லா வியாதிகளும் வரப்போகுது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையை வாழுங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இன்டிசிப்ளின்டாக இருக்க சொல்லலை. என்ன உங்களால் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணலாம். பட் டோன்ட் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷனிசம். அட்லீஸ்ட் இன்மேல இருந்தாச்சும் அந்த பர்ஃபெக்ஷனிசம் ஏம் பண்ணுறது எல்லாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க இந்த கருத்தை. ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் தானே ஏம் பண்ணால் தானே கொஞ்சமாச்சும் வர முடியும்னு. கண்டிப்பாக கிவ் யூ பெஸ்ட். அதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம். ஒருத்தருக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும்ல. உங்களால் ஒன்று பண்ண முடியுது, என்ன பண்ண முடியாமல் இருக்கலாம் என்னால். ஸோ இவங்கள மாதிரி பண்ணணும்னு என்னை வந்து நான் அதை எடுத்துகிட்டு போகும்போது ஐ வில் பி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். என்னால் எது முழுமையாக பண்ண முடியுமோ பண்ணலாம். எது என்னால் பெஸ்ட்டு. ஐம் நாட் சேயிங் யூ ஷுட் பி லேசி. உங்களால் எது முழுமையாக பண்ண முடியுமோ அது பெஸ்ட்டாக கொடுங்க. பெஸ்ட்டிலேருந்து நான் குறைச்சிக்கவே உங்களை சொல்லலை, ஆம்பிஷியஸாக இருக்க வேணாம்னு சொல்லலை. பட் அந்த பர்ஃபெக்ஷனிசத்தை எய்ம் பண்ணுறதை விட்டுட்டு ஐ வில் கிவ் மை பெஸ்ட்னு சொல்ல. போத் ஆர் டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், சரி தள்ளி போடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நான் இன்னைக்கு முடிவு பண்ணுறேன். அதை முதல் நாள் ஈஸியாக செய்ய முடியுது, ஆனால் 2வது நாள் 3வது நாள் வந்து அதே மாதிரி அதை செய்ய முடியறதில்ல. ஏன் அதனால? அதுதான் நான் சொன்னேன். இந்த நம்பிக்கைகள் தான் நம்மளை வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கே நீ மாறுறியா, மாறோட மட்டும் திரும்பி இங்கே வா அப்படின்னு நம்ம மனசு இழுத்துக்கும். ஏன்னா மனசுக்கு வந்து சேஞ்ச் பிடிக்காது. அதுக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி வேணும். அதுக்கு வந்து ஒரே ரூட்டில் போகணும். நம்ம நியூரல் நெட்வொர்க் வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்கும். என்ன இவன் ஏதோ ரூட்டில் போகிறான், வேணாம் நீ வா இங்கே, அது ஒரு டேஞ்சர் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லும். அது நல்ல பாதையாக இருந்தாலும் மனசு வந்து கெட்ட பாதை, சேறு வாய்ந்த நீ இடத்துல போகிறனா அங்கேயே போகும் தான் சொல்லும். தட்ஸ் கால்ட் சேஞ்ச். வந்து ரெசிஸ்ட் பண்ணும் நம்ம மைண்டு. என்றைக்கு நம்ம ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ 2 நாளில் பார்த்தீங்கன்னா செம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் மைண்டு. அதுதான் வந்து நியூரோ சைக்காலஜி ஆஃப் த பிரெயின். ஏன்னா அது அலோவ் பண்ணாது. அவன் எங்கேயோ இன்செக்யூராக போயிட்டு இருக்கான், பிடிச்சி வை அப்படி இங்கே கொண்டு வந்துருன்னு சொல்லும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதையும் மீறி அந்த இடத்துல பயணிச்சாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த இடத்துக்கு நம்ம வரவே மாட்டோம். அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்காம திரும்பி இங்கே வந்துருவாங்க. ஏன்னா மைண்டுக்கு வந்து அன்னோன் ஜோனுங்க. அது இப்போ கரெக்ட் டயத்துக்கு போகிறதுலாம் ஒரு அன்னோன் ஜோன். அதுக்கு கரெக்டாக விஷயம் பண்ணுறதுலாம் அதில் ஏதோ தீமை இருக்குன்ற மாதிரி மைண்டாக நினச்சிக்கும். ஏன்னா நீ இவ்வளோ நாள் இதான் பண்ணிட்டு இருந்தா உயிரோட தான் இருக்க, இன்னைக்கு சர்வைவல் முக்கியம் உனக்கு, அவ்வளோதான். ஒரு புது வாட்டர்ஸ்குள்ளே நான் போகும்போது எனக்கு ஏதாவது அங்கே ஸ்னேக் வந்துருமோ அது வந்துருமோன்ற ஒரு ஃபியர் இருக்கும் மைண்டுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதை தொடர்ந்து மைண்டோட ரிட்டாலியேஷனையும் மீறி நான் தொடர்ந்து அந்த காரியத்தை வந்து கன்சிஸ்டன்சி நானே புஷ் பண்ணிட்டு செஞ்சேன்னா அதனால தான் 21 days மந்த்ரான்னு சொல்லுவோம். 21 days கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிஹேவியரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே அந்த பிரெயினோட ரெசிஸ்டன்ஸ் போய் பிரெயின் அந்த விஷயத்தை தக்க வச்சுக்கும். இந்த பக்கம் போடாதுங்களா, இந்த பக்கம் போடாமல் இதே நீ நம்ம பண்ணிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ பிரெயின் டசன்ட் ஒர்க் பை விச் இஸ் பெஸ்ட். எது உனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத தான் அப்படி ஒர்க் பண்ணுறதுனால தான் இது ப்ராப்ளம். இது தவிர டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸும் நிறைய பவர்ஃபுல் டிப்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னா ஒன் பை ஒன் பார்த்தோன்னா அதையும் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் அதை பண்ண முடியும். எல்லாரும் ஏன் அந்த யூடியூப் வீடியோ மோட்டிவேஷனல் வீடியோ ஒர்க் ஆகலைன்னா அது வந்து சர்ஃபேஸ் லெவலில் மட்டும் பார்க்குறாங்க. அதோடைய ரூட்ஸ் நிறையா இருக்குது. அதை செக் பண்ணாமல் நம்ம வெறும் சர்ஃபேஸ் லெவலில் பண்ணால் 2-3 days தான் நம்ம வந்து அதை ஜேர்னி பண்ண முடியும். 4th day we will come back to the original thing தான். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்தா தான் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க மேம்? இப்போ புதுசாக இதை பண்ணலாம் அப்படிங்கும் போது தள்ளி போடாமல் இருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ ஒரு புது ஹேபிட் இருப்போது பழைய ஹேபிட்டோட கோர்த்துடணும். இப்போ ஒரு காலையில் எழும்புறேன், நான் ப்ரஷ் பண்ணுறேன், அடுத்தது வந்து தண்ணி குடிக்கிறேன். இப்போ தண்ணி குடிக்கிறது எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மூளைக்கு அது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அன்கான்ஷியஸாகவே பண்ணிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் பைலட் மோடில் தானே நம்ம பண்ணுவோம். இதை தான் பண்ண போகிறேன்னு தெரிஞ்செல்லாம் பண்ண மாட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் என்னாச்சு காலையிலன்னா தெரியாது. ஏன்னா we are an automatic pilot mode. So we got it habitual. So இந்த habitual சர்க்கிளோட சேர்த்து விட்டுறணும். ஃபார்மிங் நியூ ஹேபிட்ஸ்க்குன்னு புக்கே இருக்குது, நிறைய புக்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆப்பிள் சாப்பிடணும் டாக்டர் சொல்கிறார், ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் செய்ய முடியாது. அது ஏன் செய்ய முடியாதுன்னா அது இட்ஸ் அ நியூ ஹேபிட். அப்போ நான் என்ன பண்ண சொல்லுவேன்னா, ஏற்கனவே இத்தனை வருஷமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹேபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஹேபிட்டோட இது அப்படியே இணைச்சி விட்றணும். இப்போ நான் தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே இது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தென் தட் வில் பிகம் மை ஹேபிட். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எல்லாமே அந்த நியூரோ சைக்காலஜி தான். அந்த நரம்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் பண்ணுற மாதிரி நம்ம பழக்கி விட்டுட்டோம்னா ஓகே, அதுவும் ஒரு ஹேபிட் ஆகிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆனால் ரிவார்ட்ஸ் கொடுக்கணும் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் சக்சீடிங் தட். ஏன் நிறைய பேர் தோத்துடுறாங்கன்னா, அது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு வேணாமா? ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டேங்க அப்படின்ற போது ஐ நீட் டு கிவ் ரிவார்ட் டு மை செல்ஃப். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த என்ன மெயினாக நம்ம சொல்லுவோம்னா, மனசு வந்து எது கஷ்டமாக இருக்கோ அதை செய்யாது, தள்ளி போடும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? அது இப்போ இமாலயன் மவுண்டன் பண்ணணுமா, ஐயோ வேணாங்க, இன்றைக்கி வேணாங்க, நாளைக்கு வேணாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். நான் அதை பிரேக் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி டாஸ்க்காக உடச்சிருங்க. சின்ன சின்ன மவுண்டன் தான் இன்றைக்கி நீ கிளைம் பண்ணணும் அப்படின்ற போது மனசு ஒரு உற்சாகமாக போகும். ஸோ ஒன் டிப்ஸ் would be to break the difficult task into small achievable task. மனசு எதை கண்டு பயந்துரும்னா, அச்சீவே பண்ண முடியாது இவனாலன்ற போது நம்ம எனக்கு ஒரு 10 ஃபைல் கொடுத்தா பார்க்கலாம், 12 ஃபைல் கொடுத்தா பார்க்கலாம், 30 ஃபைல் கொடுத்துருந்தா தூங்கிடுவேன்.
அன்அச்சீவபிள் டார்கெட்ஸை மைண்ட் எடுக்கவே எடுக்காது. உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சில சின்னதாக ஆரம்பிங்க. எடுத்த உடனே நான் அப்படியே 45 நிமிஷம் ஜிம் போகிறேன்னு ஆரம்பிக்காமல் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் போகிறேங்க அப்படி தோணும். பயங்கரமாக 1 hour ஒர்க் அவுட் பண்ணலாம் தோணும். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, திரும்பி வந்துருங்க. ஏன்னா அன்றைக்கி பண்ணிங்கன்னா 2 நாள் டயர்டில் மொத்தமாக போக மாட்டீங்க அந்த சைடு. 10 நிமிஷம் பண்ணுங்கள், 15 நிமிஷம் பண்ணுங்கள். 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிடும். மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றிட்டு போனோம். எதுக்கு எடுத்தோடனே நான் அப்படியே ஹிமாலயனே ஏறிட்டு வந்தீங்கன்னா 2 நாள் உற்சாக வெறியில் போவீங்க, 3ஆவது நாள் படுத்துவோம். ஸோ வி ஹாவ் டு ஸ்லோலி வார்ம் அப் பண்ணி தான் எப்படி ஒரு மசில் எடுத்த உடனே வளர்த்துற முடியுமா ஜிம்மில்? வார்ம் அப் பண்ணி பில்ட் பண்ணுற மாதிரி தான் நர்வ்ஸையும் வார்ம் அப் பண்ணணும். ஒரு புது விஷயத்தை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபெமிலியர்ஸ் கொண்டு வந்துட்டு தான் நம்ம பண்ணணும். எடுத்த உடனே அதுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நீ செய்யாதன்னு தான் சொல்லணும். பண்ணாத செய்யாத அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். எடுத்த உடனே தூக்கம் வரும், ஐயோ இதை பண்ணணுமா அப்படின்னு. புக்கை திறந்த உடனே தூக்கம் வரும். நான் என்ன சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷம் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், 15 நிமிஷம் அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சாலும் விட மாட்டீங்க, அதுக்குள்ளே போய் அதில் பண்ணிடுவீங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் பீப்புள் கொடுக்குற டிப்ஸ் என்னென்னா, சின்ன இருக்கிற விஷயத்தை வச்சு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சின்னதாக ஒரு அவுட்லைன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளே நம்ம மூளையை ஏமாற்றிக்கணும். சில பேர் என்ன பண்ணாலும் லாஸ்ட்டாக அந்த எப்போ டார்கெட் கொடுக்குறாங்க, டெட்லைன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு நாள் மணி தாங்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு தான் இது முன்னாடியே சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறத வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அரைகுறையாக பண்ணிவிடு. அப்புறம் மூளைக்கு வந்து ஓகே இது டூவபிளாக தெரியும், பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ அர்ஜென்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயத்த முதல்ல பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்புறமா அர்ஜென்ட்டாக இருக்கிறது 2வது. 3வது வந்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒன் வந்து அர்ஜென்ட்டும் இல்லை இம்பார்ட்டன்ட் இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ் போன உடனே எடுத்து பார்க்க வேண்டியது இன்ஸ்டாகிராம் தான். ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கிறதுலே உலகத்திலே முக்கியம், இருக்கிறதுல அதுதான் அர்ஜென்ட்டு. 4 இதை பார்த்துருவோம், 4 சாட் பண்ணிவிடுவோம், ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி என்ன ஃபீடு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தது வேலையே ஆரம்பிக்கணும். ஆனால் நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிரிட்டில் என்ன சொல்கிறாங்க, அதை தான் லாஸ்ட்டாக பாருன்றாங்க. ஸோ அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுங்க, ஆனால் செய்ய முடியல. நோயிங் அண்ட் டூயிங் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இதை நம்ம சொன்னாலும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் முக்கியம் அர்ஜென்ட்னு சொல்கிறத மட்டும் முதல்ல பண்ணி பாருங்களேன். ஒரு 20% தான் வேலை அப்படி இருக்கும், எல்லாமே இருக்காது. ஆனால் 80% உங்கள் வேலை முடிஞ்சிடும், அரை நாள் எல்லாம் முடிஞ்சிடும். இதே இது நம்ம என்ன பண்ணுவோம், இருக்காது வெத்து வேலை எல்லாத்தையும் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட பேசணும்ல, அது அப்போ தான் நினைப்பு வரும். அந்த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் எடுக்க போது தான் எல்லா அன்ஃபினிஷ்டு ஒர்க்கும் சின்ன விஷயம்லாம் ஞாபகம் வரும். அதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வருவோன்ற போது ரொம்ப நேரம் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. பார்த்தா 20% கூட வேலை முடிச்சிருக்கும். அது ஒரு வார்ம் அப் மாதிரி ஆயிடும் ஆஃபீஸ்க்கு போய். அதுவே டைம் ஆகிடும் அவங்களுக்கு. அதுவே ஒரு 4 மணி ஆகிடும், அப்படி நேரம் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா எவ்வளோங்க வேலை முடிச்சிருக்கோம்னா 20% தாங்க வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் நீ ஓவர் டைம் பண்ண வேண்டியதான் இன்னைக்குன்ற மாதிரி ஆகிடும். இது உட்கார்ந்த உடனே எது முக்கியமோ எது அவசரமோ பண்ணீங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்துடலாம். சிலது அந்த டைமுக்கு பண்ணணுன்ற வேலை அந்த டைமுக்கு இருக்குது. இப்போ உங்களுடைய ஒர்க்கில் அந்த டைம் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து டாஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரைட் டவுன் ஆல் யோர் டாஸ்க், பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாத்துக்குமே. அதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும், இது இம்பார்ட்டன்ட் எது. இப்போ பெரிய விஐபிஸோ ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நாங்களாம் அப்பாயின்மெண்ட் படி தான் ஒர்க் பண்ணுறது. இன்னைக்கு இந்த வேலை, இதுக்கு இவ்வளோ நேரம், அதுதான் அந்த நேரம்ன்றது வந்து எவ்வளோ ப்ரிஷியஸானன்றது நிறைய பேருக்கு தெரியல. அந்த ப்ரிஷியஸ்னஸை உணர்ந்துட்டாங்கன்னா அது அழகாக ஒருத்தன். இப்போ எப்படி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முக்கியமோ, டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ முக்கியம் ஒரு சக்ஸஸ்க்கு. அந்த டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல், போஸ்ட்போன் பண்ணாமல், நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்கெலாம் போயிட்டோன்னா வெளிலே வர முடியாது. இப்போ நானும் நினச்சாலும் வெளில வர முடியாது. அதுக்கு தான் பெட்டர் ஆஃபீஸ் டைம்னா பிக் நோ, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிக்கோங்க. யாரும் பார்க்காம வந்து பெரிய சாமியாராக இருக்க வேண்டாம். லைக் யூ ஹேவ் டு ஹேவ் சம் மோர் டைம். அந்த டைமில் உட்காந்து எல்லாத்தையும் பாருங்கள், தப்பு கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்க ஹேபிட் தான், அது ஏன் வந்து நமக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அணுகும்போது அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. முடிஞ்ச வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பார்க்காம இருக்க முயற்சி பண்ணுவோம். அதை முதல்ல பண்ணாலே நிறைய டைம் கிடைக்கும், டீடாக்ஸ் ஆகும் நம்ம மைண்டு. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் டாக்டர் சித்ரா அரவிந்த் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் எல்லா டாபிக்ஸுமே கிட்டத்தட்ட நான் பேசியிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் வந்து தமிழ்லையும். அதை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.